Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா இன்னைக்கு வந்து கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் நமக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மோனா நாளையில இருந்து வந்துருவா. வரதுக்குள்ள நம்ம எல்லா வேலையும் கடகடன் முடிக்கணும். நான் கிறிஸ்மஸ்க்கு ரெடி ஆகுறது எல்லாமே இது வந்து 1 by 1 நமக்கு vlog-ஆ வரக்க போகுது. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறேன் அப்படினு பாத்தீங்கன்னா நெயில்ஸ் தான் பண்ண போறேன். என் ட்ரெஸ்ஸுக்கு சாரிக்கு மேட்சாக இருக்கிற மாதிரி நெயில்ஸ்லாம் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சாரி ப்ளீட்டிங் அப்படின்ட்டு 1 by 1 நம்ம எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நெயில்ஸ் எப்படி பண்ணுறோம், என்ன மாதிரி பண்ணுறோம் அப்படிங்கிறதுலாம் இந்த vlog ஃபுல்லாக வரப்போது மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நம்ம செலக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஃபுல்லாக நமக்கு நெயில் வந்து எல்லாத்தையுமே எப்படி கலர் பண்ணுறது என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம செலக்ட் பண்ணிகிட்ருக்கோம். செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு ஏன்னா நம்ம நிறைய நான் போட்டேன், நீங்களே பார்த்துருப்பீங்க. மோனாவோட மேரேஜ்க்கு வந்து நம்ம நிறைய போட்டுட்டோம். நிறைய டிசைன்ஸு, அது ஸ்டோன் வச்சது, கலர் அப்படின்னு நிறைய போட்டோம். இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இது 1 மந்த்துக்கு எனக்கு வந்து இருக்க மாதிரி இருக்கும். கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணிப்பேன், அந்த மாதிரி தான் இருக்க போகுது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிறிஸ்மஸுக்கு மட்டும் நம்ம வந்து அண்டியாப்பா நீ இல்லாமல் எனக்கு ஒரு கை உடஞ்ச மாதிரி இருந்ததுப்பா. அப்படியாப்பா, அதுக்கு பதிலாக தானேப்பா உனக்கு இதை வாங்கி கொடுத்துருக்குறது. நீ எங்கே போனாலும் நீ எடுத்துன்னு இப்படி போயிட்டு இருக்கலாம் அப்படின்ட்டு. இருந்தாலுமே கை உடஞ்ச மாதிரி இருக்குப்பா. கை உடஞ்ச மாதிரி இல்லை, வாய் உடஞ்ச மாதிரி இருக்குதுன்னு சொல்லி என்னை கூப்பிட்டு வந்து நான் லப்டி அடிச்சுன்னு இருப்பேன். நீ அப்படியே ஜென்டலாக நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரலை காட்டுறேன். விரல் இந்த விரல் முடிச்சிட்டாங்க, அந்த விரல் முடிச்சிட்டாங்கன்னு இருப்பேன். நானா ஏதாவது லப்டின்னு பேசிட்டு இருப்பேன். ஒரு ரோபோ செஞ்சுக்கோ, என்ன மாதிரியே ஒரு ரோபோ. எங்கே போனாலும் ரோபோ சக்குன்னு. நீ இல்லாமல் ஆட்டோலாம் காசு கொடுத்து வந்துக்கிறேன் நான். வேற என்ன பண்ணுறது, வேலை இருக்குது இல்லை, என் வேலையை நான் பார்க்க வேணாம். நல்ல காலம், அவர் நாளைக்கு வரேன்ட்டார் இன்னொருத்தர். இல்லைன்னா இன்னைக்கு என்னால் வந்துருக்கவே முடியாது. அந்த சைட் பார்க்க வரேன். சரி ஓகே. என்னதான் எதுக்கு இப்போ உனக்கு? கிறிஸ்மஸ்க்கு ரெடி ஆகின்னு இருக்கேன். என்ன நீ? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நான் ட்ரெஸ் எடுக்கல. இன்றைக்கி தான் போகலான்னு இருக்கிறேன். இன்றைக்கி தான் போயிட்டு எடுக்கணும். அதுக்குள்ளே பாருங்கள் இன்னும் 4 o'clock 3:30. ஆனால் கடைசி நேரத்தில் சங்கரான்னு அடிச்சுக்கிறோம்ல. அது ஒரு சில விஷயங்கள்லாம் என்னோட நெத்தியில் ஆண்டவர் வந்து டைட்டாக பதிச்சு எழுதியிருக்கிறாரு. அது பிரகாரம் தான் என் லைஃப் போகுமே தவிர்த்து மாறவே மாறாது. இன்னும் ஷாப்பிங்கே பண்ணாமல் சுற்றின்னு கிடக்கு. கடைசி வரைக்கும் மல்லு கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் அது நடக்கும். டென்ஷன் நடுவில் இருக்கும் பயங்கரமாக. இதெல்லாம் வந்து எழுதப்பட்டது எனக்கு, ஒன்றும் பண்ண முடியாது. நானே வந்து என்னை நானே மாற்றிக்கினேன். சரி எப்படியா இருந்தாலும் இந்த டென்ஷன் இருக்கு தான் செய்யும், இருக்கட்டும், அப்புறமா ஆண்டவர் எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துருவாருன்னு சொல்லி நானே ரிலாக்ஸ் ஆகிட்டேன். இப்போ வந்து நெயிலாம் வந்து மிஷின் வச்சு தேய்ச்சிட்டாங்க. தேய்ச்சிட்டு இதுக்கப்புறம் வந்து நெயிலாம் எடுத்து வச்சுக்கிறாங்க. என்ன டிசைன் வைக்கலாம் அப்படின்ட்டு. இவங்க அழகாக தமிழ் பேசுவாங்க. நீங்கள் எந்த ஊர் பேசுங்க மேடம்? நேபாளி நிக்கி அவங்க. பேசுங்க. உங்கள் வார்த்தைகளை கேட்கறதுக்காக ஓடோடி வந்திருக்குது பேபிமா. பேசுங்க. என்ன பேசுறது? நான் ஃப்ரீயாக இருக்கலாம்னு நினச்சேன் பேபிமா. இப்படி வந்து நீ எனக்கு ஒர்க் கொடுத்துட்ட அப்படின்னு சொல்லுங்க. அப்படி இல்லை, நான் ரீல்ஸ் எடுக்கலான்னு பார்த்தேன் உங்களை வச்சு. அந்த ரீல்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. இவங்க தான் பர்ஃபெக்டாக தமிழ் பேசுகிறாங்களே. இல்லை பேசுகிறாங்க, ஆனால் கரெக்ட் பேசுங்க. ஆமாம் கரெக்ட். மொத்தம் ஜாஸ்தி தெரியல, லைட்டே இந்த லெவலுக்கு இருக்குது. இன்னும் ஜாஸ்தி பேசினா ஏய் டேஷ்னு பீ போடுற லெவலுக்கு பேசுவாங்க. கொஞ்சம் அப்போ உங்களோட ரெஸ்யூமில் லாங்குவேஜ் நோட்டில் நீங்கள் தமிழும் ஆட் பண்ணிப்பீங்க. வேலை செய்ய டிஸ்டர்ப் பண்ணுற. எப்படியா இருந்தாலும் அவங்க நீ என்ன தான் அமக்கலம் பண்ணி இப்போ லப்டி அடிச்சிங்கனாலும் அவங்க பர்ஃபெக்டாக பண்ணுருவாங்க. இது அவங்களோட இது ஆர்ட். இப்போ பாருங்க எப்படி இருந்த நகம் இதை இப்போ இப்படி ஆக்கிட்டாங்க. உனக்கு நெயிலே வளராதேப்பா. அதனால இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாருக்கும் ஹேர் வளரலன்னா எக்ஸ்டென்ஷன் வச்சுக்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு கை வளரலைன்னா இப்போ நெயில எக்ஸ்டென்ஷன் வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாரும் வந்துச்சு இல்லை, காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் மாறிக்கிறோம்ல. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஸ்டைலாக இருக்கா, அதுதான் அழகாக இருக்கா. நல்ல நீ சூப்பராக ட்ரெஸ் பண்ணிட்டுப்பா. உன்னோட பழைய ஃபோட்டோ, கல்யாணத்துக்கு ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த ஃபோட்டோ ஒன்று பக்கத்தில் வைப்பா. நம்பவே மாட்டாங்கப்பா யாரும். சி இது பேபிமாவே கிடையாது, இது யாரோ ரோட்டில் சுற்றுற பொண்ணு அப்படின்ட்டுருவாங்க. ஏன் நீ சொல்ல மாட்டேன்? அதே இந்த லைட் இங்கே அடிக்கிறீங்க. இல்லை அவங்க வச்சதுக்கப்புறம் அடிப்பேன். ஓஹோ, எவ்வளோ வேலை பார்க்க வேண்டியது ஒரு நெயில் வைக்கிறதுக்கு. சுடுது லைட்டாக.
ஆனால் எதை ஒன்று பண்ண போனாலும் கொஞ்சம் பெயின் இருக்க தான் செய்யும். ஆர்டிஃபிஷியலாக எதை செஞ்சாலும் பெயின் இருக்கும். நேச்சுரல்லேருந்து நீ ஆர்டிஃபிஷியலுக்கு மாறுற. ஏன் இவ்வளோ பெருசு? பிளெண்ட் பண்ணிடுவோம். கட் பண்ணுருவீங்களா அப்புறம் அந்த நெய்யில்? தள்ளி இருக்க மாதிரி இருக்கா? இப்போ ஞாபகம் இருக்காப்பா, இந்த மாதிரிலாம் சின்ன வயசில் அந்த ஒரு செடி ஒன்று எடுத்து வச்சு பெயின் நகை மாதிரி வச்சுலாம் விளையாடுவாங்க. இப்படியே விடுப்பா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ப்பா. இது அந்த கேஸ் இது கழுவிட்டு கைக்குள்ளே ஃபுல்லாக அந்த கருப்பு ஆயிடுச்சுப்பா. என்னைக்காவது நாளைக்கு தான் வேலை செய்கிறேன், அதுவுமே பெரிய இப்படியா இருக்குது, டேமேஜ் ஆகுது. கிறிஸ்மஸ்க்கெல்லாம் க்ளீன் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கிச்சன்லாம் சூப்பராக க்ளீன் பண்ணியிருக்கேன். சூப்பராக க்ளீன் பண்ணிட்டியா? க்ளீன் முடிஞ்சுது. ஆல்ரெடி சாமான்லாம் வச்சு மேலே ஏற கட்டிட்டேன். இப்போ ஃபுல்லாக அந்த ஆயில் பாட்டில்ஸ் அதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிட்டேன். இன்னும் 1 மாதமா 1.5 மாதமா அப்படின்னு நானும் கணக்கு பார்த்துனே இருக்கிறேன். டெய்லி 4 பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக் போயிடும். நானும் 4 கணக்கு பார்த்துனே இருக்கிறேன். ஆனால் நீங்கள் எனக்கு கூட்டிங் போகிற மாதிரியே தெரியலப்பா. தோ கிலோமீட்டருங்கிற மாதிரி அப்படிதான் போய் எனக்கு மாற்றி சொல்லியிருந்தீங்க. இல்லையே, ஃபஸ்ட்டு நீ சொன்ன டேட்டு தான் ஃப்ளாப் ஆச்சு. அப்புறம் நான் ஓகே பண்ண டேட்டு இது முடிச்சிட்டோம், பால் காய்ச்சிட்டோம். ப்ரேயர் மீட் வைக்கணும். இப்போ மூக்கில் விட்டு பாருப்பா எவ்வளோ தூரம் உள்ளே போகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி மெஷர் பண்ணிக்கப்பா. இன்னொன்று கொஞ்சம் கம்மி பண்ணு. ரொம்ப லென்த்தாக இருந்தால் எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இன்னும் பெருசாக இருக்கும். இல்லை இது வரைக்கும் தான் இருக்கும் எனக்கு. அதுக்கு எதுக்கு இப்போ உள்ள நேரம் அவங்கள வேலை வாங்கினுக்கிறேன் நீனு? அது ரொம்ப பெருசாக இருந்தால் எனக்கு. ஓகே தமிழ் வந்து ஷேப் பண்ணுறேன். ஷேப் பண்ணால் இன்னும் கொஞ்சம் கம்மியாயிடும். இல்லை ரொம்ப பெருசாக இருந்தாலும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். பேண்ட்டு போடும்போது இது பண்ணும்போதெல்லாம் பெயினாக இருக்கும். ஏன்னா எனக்கு குட்டியாக இருக்குல்ல நகம். அது இல்லாமல் என் நகம் வேறு ரொம்ப ஸ்ட்ரென்த் வேறு கம்மி. இவ்வளோ பெரிய நகம் இரு, அந்த ரம்பம் போட்டு ராவி ரெடி பண்ணிடுவாங்க. என்னப்பா கேட்டேன்? பர்மனெண்ட்டாக வைக்கிறதுக்குலாம் நெயில்ஸ் இல்லையா? இருக்கு இல்லையா? இப்போ அவங்களுக்கு தெரியாதுப்பா, எனக்கு தெரியும்ப்பா இருக்குதுப்பா. ஆனால் இப்போ வைக்க மாட்டாங்க, ஃபைனலாக வைப்பாங்க. பரவாயில்லையா? இன்னும் கொஞ்சம் ஷார்ட் பண்ணணும். இது ரொம்ப பெருசு, கோச்சுக்காக அதுக்கு ஷார்ட் பண்ணுங்கப்பா. இன்னும் ஷார்ட் பண்ணுறதுன்னா இன்னும் எவ்வளோ ஷார்ட் பண்ணணும்? வச்சுட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் டெய்லி ஃபஸ்ட் டைம் அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப நீளமாக வச்சுட்டனால ஹேண்டிலே பண்ண முடியல. ஷார்ட் ஆனதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருந்தது. இது ரொம்ப நீளமாக இருந்ததுன்னா எனக்கு கம்ஃபர்டபுளாகவே இல்லை. இப்போ அது உங்கள் விரலோட சின்னதாகிடுச்சு பாருப்பா. இப்போ சூம்பி போன நெயில் மாதிரி ஆயிடுச்சுப்பா. இது அழகாகவே இருக்காதுப்பா. அப்படி கிடையாதுப்பா. இது நம்ம ஏதாவது இப்படி தெரியாமல் டச் பண்ணிட்டோன்னு என் உயிர் போயிடும். அந்த ஃபர்ஸ்ட் டைம் அந்த காரில் இந்த இதெல்லாம் நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு. ஆனால் பாரு, இந்த விரல் உன்னோட அந்த நிப்போட சைஸை விட ரொம்ப மெலீஸாக போகுது பாரு. அது அப்படி தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி வச்சு அது மாதிரிலாம் தெரியவே தெரியாது. அந்த லெவலுக்கு இப்போ நீ ஷேப் பண்ண சொல்லிட்ட தேவையில்லாமல். என்ன சொல்கிறது, கூர்மையாக இல்லாமல் கொஞ்சம் ஃப்ளாட்டை பண்ணணும். ரொம்ப இது வந்து ரொம்ப இப்படி இதாக வேணாம், லைட் ரவுண்ட் வேணாம். அங்கே கத்தி முனையை மொக்க பண்ணுற மாதிரி மொக்கம் பண்ணிவிடுங்க. ஆமாம், எனக்கு ரொம்ப அது கூர்மையாக வேணும். இன்னும் கம்மி பண்ணு சொல்கிறப்பா நீனு. இல்லைப்பா, லெக்கின் போட்டு நான் மேக்ஸிமம் லெக்கின் தான் போடுவேன். லெக்கின் போடும்போது என்ன ஆகுனா அது இழுக்கும் போது எப்படி வலிக்கும் தெரியுமா? எனக்கு நெயில் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் பரவாயில்ல. நெயில் வந்து எனக்கு ரொம்ப சாஃப்ட்டு, டப்புன்னு வந்து நம்ம இப்படி பிச்சாலே பிஞ்சிடும். ஆல்ரெடி நமக்கு அது மாதிரி இருக்குது எனக்கு நெயில். அதுவும் இல்லாமல் குட்டியாக தானே இருக்குது இந்த மேல் பார்ட்டு. அப்போ நகம் பேர்ந்து. இப்போ நெயில் கெட்டியாக இருக்கிறவங்களும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி தின்னாக இருக்கிறவங்களும் வைக்கலாம். வைக்கும் போது என்னன்னா கொஞ்சம் ஷார்ட்டாக வச்சுட்டா கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும், அவ்வளோதான். இது எப்படி தெரியுமா? கம்மி பண்ணேன். இதை வைக்கிறதுக்கு எனக்கு வந்துச்சு. அப்படி தான் ஆகிட போகுது. நேபாளி நிற்கி திட்ட போகிறாங்க, திட்டு வாங்கிட்டு வரப்போகிற நீனு. என்னப்பாச்சு? ஷார்ட்டாக வச்சுட்டேன்.
உனக்காக ஒரு சாங் டெடிகேட் பண்ணுறேன் நான் இப்போ. என்ன சாங்கு? பார்த்தால் பசி தீரும்ன்ற சாங். ஏன்னா நான் சாப்பிடுவேன், இப்போ நீ வேடிக்கை பார்ப்பேன். உன் 2 கையும் பிடிச்சி வச்சிக்கினாங்க. அதனால் காலையிலேருந்து ஒன்றுமே சாப்பிடல, டைமே இல்லை. இப்போ இதுக்கப்புறம் வீட்டுக்கு போனவுடனே பேங்க் ஒர்க்குக்கு அதை முடிச்சுட்டு நேராக ஷாப்பிங் கிளம்பும். நான் என்ன தான் பண்ணுவேன். நாளைக்கு போனால் காலையில் வந்துடுவோம். நேபாளி நிற்கி உள்ளுக்குள்ளே திட்டுவாங்க, ஏண்டி நாங்கள்லாம் காலையில் ஆரம்பித்தா நைட்டு வரைக்கும் மாங்குன்னு வேலை செஞ்சுன்னுக்குறோம், நீ இது ஒரு வேலையாக சொல்கிற, ஊர் சுத்த போகிறேன்ற, இது ஒரு வேலைன்ட்டு ஒரு பிஸி. நான் ஒரே வேலை அடுத்தடுத்து வேலை. எனக்கு அவங்களுக்கு தான் புரியுமே, நல்லா சிரிப்பாங்க. நான் நினச்சதை அப்படியே சொல்லிட்டீங்க நீங்கள் அப்படின்ட்டு. இப்போ இவ்வளோ காரமாக ஏதோ வாங்கிட்டு வந்திருக்கு, ஏதோ போட்டு காமெடி பண்ணுங்க பாரு. பெரிய மேலே ஆட் பண்ணால் ஒரு 70 ரூபா எக்ஸ்ட்ரா, 441 ரூபா சீஸ் போட்டு. இந்த ஒரு 5 பீஸ் நீ சீஸும் போட வேணாம், போஸும் போட வேணாம், நீ ஆர்டினரியாகவே கொடு போதும்ன்ட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். இது ஹிமாலயா ஃப்ளேவர். என்ன சொன்னேன்? ஃப்ரைடு மோமோஸ் அப்படி தான் இருக்கும். சாப்பிடு. இது தமிழில் சொல்லணும்னா சிக்கன் கொழுக்கட்டை. எப்படிலாம் சம்பாதிக்கிறானுங்க. எந்த பேர் சொன்னாலும் போதும் வாங்கி தின்றதுக்கு. வீட்டில் செஞ்சாவா? நீ செய்வியா முதல்ல? வீட்டில் செஞ்சுருந்தது ஆவியில் வேக வச்சு கொடுப்பாங்களா அம்மாங்கெல்லாம்? ஆமாப்பா, வீட்டில் செஞ்சுருந்தது தான் இப்போ எல்லாருமே கடைக்கு வந்துருச்சு. எல்லாம் கடையிலே வாங்கி தின்னுடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், மத்தியானம் டயட் லஞ்ச் பார்த்துக்கோங்க. ஃப்ரைட் மோமோஸ் வித் பெப்சி. கேட்கவே இல்லை. தண்ணி இருக்குங்கிட்ட ஹாட் வாட்டர் வச்சுருந்த ஃப்ளாஸ்கில். இது உனக்கு வாங்கி வந்தேன், எனக்கு வாங்கி வந்தேன். எனக்கு வாங்கவே இல்லை. வாங்கிறது தான் வாங்குகிறோம். சரி பேசுகிறேன், 0வே வாங்கிடலான்னு 0 வாங்கினேன். ஏன்னா நீ பாதி தான் குடிப்பேன், கால்வாசி தான் குடிப்பேன், அதுக்கு மேலே குடிக்க மாட்டேன். இப்போ ஒரு கைக்கு ஃபஸ்ட்டு கோட் முடிஞ்சது, இன்னும் டிசைன் பண்ணதில்ல. இப்போதைக்கு செஞ்சுருக்கேன், இன்னும் இதுக்கப்புறம் நிறைய ஒர்க்குகள் இருக்குது. ஆனால் இப்போ சாரீக்கு மேட்சாக கிறிஸ்மஸுக்கு மட்டும் சூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கலர் சேஞ்ச் பண்ணி டிசைன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு காமனாக ஒரு நல்ல ஒரு நான் இது வரைக்கும் க்ரியேட் பண்ணாத மாதிரி வேறு ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஏன்னா ஃபன்கியாக இருக்க மாதிரி, அது நம்ம வந்து மாடர்ன் ட்ரெஸ்க்கு அந்த மாதிரி இருக்க மாதிரி. இப்போ வந்து இது சாரீக்கு இதுதான் மேட்ச் ஆகும் அப்படின்றதால சூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் லென்த்தியாக வச்சா இன்னும் நல்லா டிசைன் போடலாம் அப்படின்னாங்க. எனக்கு லென்த்தியாக வச்சா எனக்கு வந்து என்ன சொல்கிறது, ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் நம்ம நிறையா இருக்கும், அதனால் இடிக்கும் கொள்ளும், அதனால் வேணாம் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் டைம் நம்ம கொஞ்சம் லென்த்தியாக ட்ரை பண்ணுவோம்.